வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். வெங்கல் பகுதியில் இயங்கி வரும் அமிர்தா விஸ்வ வித்யாபீடத்தில் பிடெக் முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னைக்கு அருகே வெங்கல் பகுதியில் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் என்று அழைக்கப்படும் கல்லூரி இயங்கி வருகிறது. கல்லூரி வளாகத்தில் 7வது பேட்ச் பிடெக் வகுப்புகள் 2025-29 கல்வியாண்டின் வகுப்புகள் துவங்கியது. இதில் முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இம்மாணவர்களுக்கு 6 நாள் ஓரியன்டேஷன் நிகழ்ச்சி 23ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையில் நடைபெறுகிறது. முதல் நாள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஏர்செல்லின் நிறுவனர் மற்றும் AWOவின் வழிகாட்டுனர் சி. சிவசங்கரன், ஒவ்வொரு வெற்றியும் முயற்சியில் தொடங்குகிறது என்று மாணவர்களை ஊக்குவித்து அவர்களது படிப்பு மற்றும் வாழ்க்கையை வடிவமைக்க முதல் படிகளை கவனத்துடன் எடுத்து வையுங்கள் என்று உத்வேகம் அளிக்குமாறு சிறப்புரையாற்றி பேசினார். அமிர்தா பொறியியல் மற்றும் கணினி பள்ளியின் முதல்வர் டாக்டர் வி. ஜெயக்குமார், திறமையான பொறியாளர்களை உருவாக்குவதே பல்கலைக்கழகத்தின் முக்கிய நோக்கம் என்பதை எடுத்து கூறி அனைவரையும் வரவேற்றார். நிர்வாக இயக்குனர் சம்பூஜ்ய சுவாமி வினயாமிருதானந்தபுரி தொழில்நுட்ப திறன்களை கருணையுடன் கூடிய சமூக பொறுப்புடன் பயன்படுத்துமாறு அனைவருக்கும் நினைவூட்டினார். முதல்வர் டாக்டர் சசாங்கன் ராமநாதன் அமிர்தாவின் கண்ணோட்டம், முக்கியமான சாதனைகள் மற்றும் வளாகத்தை முன்னோக்கி நடத்தும் புதுமை பண்பு குறித்து உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து வளாக செய்தி மடலான விருத்தின் முதல் இதழ் வெளியிடப்பட்டது. இதில் சமீபத்திய ஆராய்ச்சி, மாணவர் திட்டங்கள் மற்றும் வரவிருக்கும் நிகழ்வுகள் பற்றிய கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. வழிகாட்டுதல் திட்டம் ஜூலை 28 வரை நடைபெறுகிறது. இதில் கல்வி உரைகள், சக மாணவர்களுடனான வழிகாட்டுதல் அமர்வுகள் மற்றும் பயிற்சி மையங்கள் அடங்கும். இந்நிகழ்ச்சிகள் மாணவர்கள் வளாகத்தில் இணைந்து கொள்ளவும், கலாச்சாரத்தை அறிந்து கொள்ளவும், அவர்களின் கல்வி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான தெளிவான படிகளை திட்டமிட உதவும் வகையில் நடைபெறுகிறது. That I welcome every one of you to Amrita Vishwa Vidyapeetham Chennai campus for Swagatam 2025. So our campus is doing very well in the field of research. Along with academics, so much research opportunities are also provided in Amrita campuses. And this is a big respect to your parents. They have taken good care of you. They have made the right choice along with you today to be at Amrita. When we met Amma, she told me that she will create a great institution, and we were happy that we gave it to her, and she did really create a great institution.